சார், இந்த கேள்வி நீங்க எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேவா? சரியா? கடல்ல மீன் தொழில் சிலவங்க பண்ணுவாங்க, அப்படிதானே? கடல்ல மீன் பிடிக்க போடக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கடினமான உடல் உழைப்பு இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். காலையில ஒரு 4 மணிக்கு போனாங்க அப்படின்னா ஒரு சாயங்காலம் 4 மணி தான் திரும்ப வருவாங்க, அப்படிதானே? எவ்வளவு கடின உடல் உழைப்பு இருக்கும், கரெக்டா இல்லையா? அப்படி இருந்த பிறகு கூட இன்னைக்கு நிறைய பேர் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கூட எவ்வளோ பேர் சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், கடல் தொழில எவ்வளோ கடின உடல் உழைப்பு. அவங்களுக்கே சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் நிறைய பேர் மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நடைபயிற்சி மட்டும் பண்ணினா சுகர் மாத்திரை நிறுத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கோம். சொல்லுங்களேன், நடைபயிற்சி காலையில் 1 மணி தான் நடைபயிற்சி விடைக்கு இவ்வளோ கடினமான உடல் உழைப்பு அவங்களுக்கு. இதான் நம்முடைய மூட நம்பிக்கை. ஒரு ஆளுக்கு அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த வெந்தயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெந்தயம், இந்த ஆவாரம் பூ, இந்த கருவேப்பிலை, இது என்னது கொய்யா இலை, இது கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸு, இது என்னது கிரீன் டீ, இது என்னது நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் மாத்திரை நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்க. யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்களேன். இல்ல சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க சார். நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கு உங்களுக்கு. நல்லா கேட்டுடுங்க. சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டா இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அதான் பெரிய பிரச்சனையே. சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஒரு ஆளுக்கு எதனால வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன். முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் நிறைய பேர் டெய்லி 10 மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்காங்க. டெய்லி 10 மாத்திரை 15 மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான மேட்டர் அது. புரிஞ்சுதா இல்லையா? இந்த வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க சார். நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இருக்கும். ஸ்டே டியூன்.